பொய் நம்பர் 1. நானோ என் குடும்பத்திலேயோ மருமகனோ மகனோ அரசியலுக்கு வர மாட்டோம். இன்னைக்கு மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர், மருமகன் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர். ரெண்டாவது உதயநிதி சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும் அரசியல் வரணும்னு இருக்கா இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பொய் நம்பர் 2. மூணாவது ஐயோ இளைஞர் அணிக்கெல்லாம் நான் வர மாட்டேன், வந்தார். பொய் நம்பர் 3. நாலாவது நான் கடைக்கோடி தொண்டரான் இருப்பேன், எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டேன், எம்எல்ஏ ஆனாரு. பொய் நம்பர் 4. அஞ்சாவது ஐயோ சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் எங்க அமைச்சர் ஆகணும், ஆனாரு. ஏழாவது பொய் நான் வந்து துணை முதல்வர் ஆகிறேன்னு யார் சொன்னா, நீங்க சும்மா மீடியா சொல்லிட்டு. ஆனா இத்தனை நடந்துச்சு. நீட் தேர்வு பொய் நம்பர் 8. 30 வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் சார். பொய் நம்பர் 9 சார். கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார். பொய் நம்பர் 10 சார். பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைக்கிறேன், டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார். பொய் நம்பர் 11 சார். இது தாண்டி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நகைக்கடை விட்டுட்டீங்க. நகைக்கடை அதுவும் இல்லாம பகுதி நேர ஊழியர் ஆசிரியர்கள் நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க சார். பொய் நம்பர் 10 11 சார். சொத்து வரி உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். இபி இதுக்கு உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறப்ப 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கொடுக்கல சார். இப்படி பொய்ய மட்டுமே பேசிட்டு இருந்தா நான் சாதாரணமா 5000 ரூபாய் என் மளிகை கடையில பக்கத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சு மூட்டை தூக்குற பையனையே நான் வந்து பொய் பேசுறேன் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னா, ஒரு நாட்டோட ஆட்சி செய்யற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாயை திறந்தா பொய் 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 பொய். திமுக ஸ்டாலின் உதயநிதி ஈக்குவல் டு பொய். இப்படி பேசினா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? அவங்களுக்கு தேவை என்னன்னா ஏதாவது ஒரு பொய் பேசணும், வாக்கு வாங்கணும், வாக்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரணும், அதை மறந்துடணும், அவ்வளவுதான். இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்டு இருக்குது ஒரு இன்டர்வியூவில் அவர் அருமையாக பேசியிருக்காருங்க. அருமையாக அவர் சொன்ன ஒவ்வொரு இதுவுமே அருமையாக இருந்துச்சுங்க. அவர் நம்ம முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலைன்ற மாதிரி குற்றச்சாட்டு இருந்துச்சுங்க. அதாங்க உண்மையும் கூட. இதில் இவங்க டிஎம்கேக்கு பதிலாக பிஎம்கேன்னு மாற்றிக்கலாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைங்க, செட் ஆகலை. பொய் முன்னேற்ற கழகம் இது நல்லா இருக்குல்லங்க. உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கட்சி தொண்டர்கள்லாம் வந்து கதறிட்டு இருப்பாங்க கமெண்டில். நான் கதறது தப்புன்னு சொல்லுங்க, ஒரு முறை யோசிச்சுட்டு கதறுங்க. நம்ம பேசுறது சரிதானா இதான்னு யோசிச்சுட்டு பேசுங்க, புரியுதா?